குஜராத்தில மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். ஆக அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? ஆக அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். ஆக இதுவரையில் பதில் உண்டா, விளக்கம் உண்டா, அல்லது அறிக்கை உண்டா? கிடையாது. ஆக மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அதுதான் உண்மை. கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அண்ணா 2 மணி நேரம் பேசுறார் சட்டமன்றத்தில். 1957 கலைஞர் அண்ணா 2 மணி நேரம் பேசுறார். தனிநாடு வேண்டும், தனி தமிழ்நாடு வேண்டும், இன்ப திராவிட வேண்டும். 2 மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார்றார். இந்த அம்மா எழுந்து கேட்டதா, மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு. உடனே அண்ணா 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம், இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குதுன்னு அண்ணா உட்காந்துட்டாரா. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் தலைவர் 2 மணி நேரம் பேசினார், திராவிட நாடு பத்தி பேசினார், வரலாறு சொன்னார், இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று. நாடாவை அவிர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். இப்போ யார் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், இது ஆரோக்கியமாக நல்ல உறவில் பிறந்த சுகப்பிரசவம். எடப்பாடி பழனிசாமி யாருன்னா கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவம். இப்ப நல்ல குழந்தை வேணுமா, குறைப்பிரசவ குழந்தை வேணுமா தமிழ்நாட்டுக்கு? ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால், இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால், இதுதான் பாரத மாதாக்கு ஜி என்றால், அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. நீ வேணா சொல்லிப்பார், ராமனுக்கு எதிரி. எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்ல, ராமன் மீது நம்பிக்கை இல்ல. ஆனால் கதையை சொல்றேன், இதுதான் கம்பராமாயணம். அப்ப 4 பேரா அண்ணன் தம்பி பிறந்து ஒரு குறவரை, ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால், நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட். மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம் ஒரு விலை மாது வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீவம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. தர்மம் என்ன சொல்கிறது என்றால், ஐயப்பனே ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தான். பரதேசி ஊராம் படத்துல ஊர சுத்துற நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? हमारा देश कुछ नहीं इतना है. சசிகலாவோட கால் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. டேபிள் சார் கல்லாம் உள்ள போட்டு விட்டுங்க, அந்த அம்மா கால்வழியும் கொண்டிருப்பாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல பாதி பேர்கிட்ட போனவ நான் கருணாநிதியை கேட்கிறேன். கொஞ்சம் உனக்காக தாண்டி வந்திருக்கேன், கொஞ்சம் இல்ல. அதுதான் நீ ஒரு கும்பலை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் கருணாநிதியை கேட்கிறேன், கருணாநிதியை கொஞ்சம் நஞ்சு அரிப்பல்லடி கெட்டா கேடு, கருணாநிதியை கேட்கிறேன். கீழே இருந்தால அதிமுக தொண்டர்லாம் அவெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் அம்மாவாக்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒருத்தன் வேலுமணி ஒருத்தன் இருக்கான். அவன் பார்க்க எப்படி தரமா இருப்பா? இன்னும் பாம்பேக்கு போய் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ணல.